வணக்கம், நான் உங்கள் ராணி சுரேஷ். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இன்ஸ்டாவில் போட முடியல, 3 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுனால ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். ராணி சுரேஷ்ன்ற இதே என்னோடய ஐடியில் போய் பாருங்கள். அதில் நிறைய கமெண்ட்ஸ், சகோதரி கடவுள் ஆமாம் உண்மைதான் அண்ணாமலையார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்ன அப்படின்னா, அதில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தார், அவ்வளோ சீக்கிரம் அவர் எல்லாத்துக்கும் காட்சி அளிக்க மாட்டார். ஆமாம் உண்மை தான். நீங்கள் எவ்வளோ மந்திரம் சொல்லுங்கள், உருகி வேண்டுங்க, எவ்வளோ அவருக்கு என்ன மாலை வாங்கி போடுறதோ என்னவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிங்க. 1,00,000 தடவை 1000 தடவை மந்திரம் சொன்னாலும் எண்ணம் செயல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட மட்டும்தான் இருப்பார். அவ்வளோலாம் செஞ்சுட்டு நான் 5 வருஷம் 10 வருஷம் விரதம் இருந்தேன், எனக்கு இதை வேண்டுனே கிடைக்கல, அதை வேண்டுனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமும் செயலும் நல்லா இல்லை, நம்ம மனசில் அழுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். எதுவுமே செய்யாமல் கடவுளை உள்ளன்போடு வேண்டுங்க. உருகி வேண்டுனாலே வேணுங்கிறத அவர் கொடுத்துருவார். நம்ம கூட தான் இருக்கேன்றதை நம்ம எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அந்த நேரம் அத்தனையும் நேர்லலாம் வர மாட்டார், அடுத்தவங்க மூலியமாக தான் உணர்த்துவார். அதனால் நம்ம எவ்வளோ வைக்கிறதுன்றதை பொறுத்து கடவுள் இல்லை. இங்கே எண்ணமும் இங்கே மனசு நேர்மையும் நம்ம பண்ணுற செயலும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம்ம கூட இருப்பார். நான் அவ்வளோலாம் நான் சராசரி ஒரு பொண்ணு எந்த அளவு வேண்ட முடியுமோ அந்த அளவு தான் வேண்டுவேன். 24 மணி நேரம் கடவுளை நினச்சிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் என் கூட இருக்கேன்னு உணர்த்தினா என்ன காரணம்? எண்ணம். அவ்வளோதான். பாய்.